ஆனபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியான மக்கள் மாத்திரம் மரிக்கவில்லை. அதே போல கிறிஸ்துவுக்குள் ஏதோ ஒரு சிலர் மாத்திரம் உயிர்ப்பிக்கப்படவில்லை, எல்லாரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆதாம் பாவம் செய்து விழுந்து போனதினாலே அந்த மனுக்குலம் முழுவதுமாக என்ன ஆகிவிட்டதுன்னா மரணத்துக்குள்ள உட்பிரவேசித்து விட்டது. எல்லாருமேங்க, அவங்க குழந்தையா இருக்கலாம், பிறந்தவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாருமே எங்கதான் போறதுக்கு பாத்திரவான்களாய் காணப்பட்டார்கள்? மரணத்திற்கு. அவர்களுக்கு நித்திய ஜீவன் என்பதே கிடையவே கிடையாது. ஆனா அந்த நித்திய ஜீவன், இந்த பரலோகத்துல இருக்கிற பிதாவையும் நம்மையும் ஒன்றாக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல என்ன பண்ணாரு? வந்தார். அவர் எப்படி பிதாவையும் நம்மையும் ஒப்புரவாக்கினார், எப்படி நமக்கு அவர் ஜீவன் அளித்திருக்கிறார், இன்று அந்த ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது அந்த ஜீவனை நான் இன்னும் மறந்துட்டு இன்னும் ஆதாமுக்குள்ளே இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அதான் பார்க்க போறோம். நம்ம யாருக்குள்ள இருக்க போறோம்? யாருக்குள்ள நம்ம இருக்கிறோம்? ஆதாமுக்குள் நாம் இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோமா? ஆதாமுக்குள் இருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? மரணத்துக்கு உட்பிரவேசிக்கிறவர்களாய், மரணத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய செய்கைகள், நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகள் எல்லாம் எதற்கு உட்பட்டதா இருக்கும் என்றால் அந்த மரணத்துக்கு உட்பட்டதாய் காணப்படும். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவன் நமக்குள் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜீவனுக்குட்பட்ட காரியங்களை நாம் செய்கிறவர்களா இருப்போம். பழைய முந்தின நாட்களிலே மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், எதன் மூலியமாக தங்கள் கிறிஸ்துவுக்குள் வரலாம் என்று நினைத்தார்கள், எதன் மூலியமாய் பிதாவிடத்தில் வரலாம் என்று எண்ணினார்கள். ஆனால் அது முடியாமல் போனது. யார் மூலியமாய் வந்தார்கள் நாம் வேதத்தில் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. நாம் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தனையை நாம் ஒரு கிளான்ஸ் பார்க்க போறோம், செக்லிஸ்ட் வச்சு பார்க்க போறோம். நான் உண்மையாவே கிறிஸ்துவுக்குள் ஜீவனுக்குள்ளதான் இருக்கிறேனா அப்படின்னு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் எதை வைத்து தன்னுடைய சுயநீதியை, எதை வைத்து பிதாவிடத்தில் வருவான் என்றால், எதை வைத்து வருவான்? விசுவாசத்தினாலே. ஆமென், ஹல்லேலூயா. நாம் எப்படி கிறிஸ்துவினுடைய ஜீவனுடையவர்களா இருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம் என்றால், நாம் கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாய் உண்டாகிற தேவனுடைய பக்தி வைராக்கியத்தினாலும் தான் நான் என்னவா இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ஜீவனை உடையவர்களா நாம் இருக்கிறோம். ஒருவேளை நாம் இன்னும் நம்மளுடைய சுயநீதி, அங்க வேதம் அழகா சொல்லுது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல். நம்ம இன்னைக்கு நமக்கு நிறைய சுயநீதிகள் உண்டு இல்ல? சுயநீதி அப்படின்னா, நான் இதெல்லாம் பண்றேன், அதனால ஆண்டவருக்கு நான் பிரியமா இருந்துருவேன், இதெல்லாம் நான் பண்றேன், இதனால நான் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்ந்துருவேன், இதெல்லாம் நான் பண்றேன், இதெல்லாம் நான் பண்ணா எனக்கு இது கிடைக்கும். இந்த சின்ன பசங்க பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் நான் பண்ணேன்னா அப்பாவுக்கு எனக்கு என்ன பண்ணுவாங்க? வாங்கி தருவாங்க. அம்மா எனக்கு இதை வாங்கி தருவாங்க. இதெல்லாம் நான் பண்றதுனால எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. பிதா என்ன பண்ணியிருக்காரு? ஒரு பெரிய செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருந்தாருங்க. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே மனுஷர்களால கடைபிடிக்க முடியவே இல்லை. அதான் நியாய பிரமாணங்களும் கட்டளைகளும் பிரமாணங்களையும் மனிதர்களால என்ன பண்ண முடியலன்னா கடைபிடிக்க முடியவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனிதர்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, பாவம் செஞ்சா என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும் இல்லையா? பலி செலுத்துறது அவங்களுக்கு முதல்ல தான் பலி செலுத்தும் போது ரொம்ப குற்ற மனசாட்சியா இருக்கும். ஐயோ நம்ம ரொம்ப தப்பு பண்றோமோன்ற பயம்லாம் இருந்துச்சு. பழக என்ன ஆயிடுச்சு? தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறவனுக்கு என்ன இருக்காது? தப்பு மேல பயம் இருக்காது. தேவன் மேல அவங்களுக்கு என்ன இல்லாம போயிடுச்சு அப்படின்னா பயம் இல்லாமல் போய்விட்டது. இந்த கடைசி வாரத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இந்த நாள் இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருந்தார் நம்ம வாசித்து விட்டு, இதன் மூலியமா ஜீவன் எப்படி நமக்குள் வரும், கிறிஸ்துக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா, நேற்றுக்கு தான் நம்ம ஒரு பாட்டு பாடியிருப்போம். என்ன பாட்டு பாடணும்? எல்லாருமே நம்முடைய சுயநீதியை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மேல் நோக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில நான் பரலோகம் செல்லணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் தேவனத்துல கிட்டி சேர வேண்டும் என்றால் நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன், நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்?
பரலோகத்துக்கு போயிடலாம், நான் இதெல்லாம் பண்ணேன்னா ஆண்டவருக்கு நான் பிரியமா இதை நான் பெற்றுக்கொள்ளலாம், நான் என்னுடைய இருதயம் சரி செய்யாமல், என்னுடைய இருதயம் குணப்படாமல் நான் செய்கிற எல்லா கிரியைகளுமே எப்படிதான் இருக்கு அப்படின்னா என்னுடைய சுய நீதியை தேடுகிறதாக இருக்கிறது. நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றுக்கு எருசலேமுக்கு உள்ள வந்து கீதபவனியாக நடந்து வந்தார். இன்று அவர் என்ன செய்தார் அப்படின்னா இன்று 2 காரியங்களை செய்தார். ஒன்று, அவர் மீண்டுமாக எருசலேமுக்குள்ள வரும்போது அத்தி மரத்தை பார்த்து அவர் சபித்தார். இரண்டாவது ஒரு இடத்துக்கு போனார். அந்த இடத்தை நாம் பார்க்க போகிறோம். மார்க் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் போட்டிருக்கு. அவர் எங்க போனார் அப்படின்னா அவர் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து அங்கே விற்கிறவர்களாகிய காசுக்காரர்களை எல்லாம் என்ன பண்றார் அப்படின்னா துரத்தி விடுகிறார். அவங்களுடைய மேஜைகளை கவிழ்க்கிறார். புறாக்களை எல்லாம் அங்க வந்து என்ன பண்றாரு, புறா விற்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்றாரு அப்படின்னா துரத்தி விடுகிறார். இயேசு கிறிஸ்து ஆலயத்தை இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கிளீன் பண்றாரு. இன்னைக்கு என்ன பண்றாரு? கிளீன் பண்றாரு, சுத்திகரிக்கிறார். இது என்னுடைய ஜப வீடு என்று அழைக்கப்படும் என்று சொல்லி அவர் இன்றைய தினத்துல ஆலயத்தை சுத்தம் செய்கிற நாளாய் காணப்பட்டது. இன்னைக்கு நாம் தான் ஆலயம் இல்லையா? நம்மளுடைய இருதயத்துல இதை போல அநேக தேவையில்லாத காரியங்கள், அன்னைக்கு அந்த ஆலயத்துல இருந்தது எல்லாமே என்ன காரியங்கள் அப்படின்னா தேவன் அவங்களுக்கு கட்டளையிட்ட காரியத்துக்காக தான் அவங்க வச்சிருந்தாங்க. ஒன்னு சொல்றேன், எருசலேம்ல இந்த வாரம் அவங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை வரும்போது யூத ஜனங்கள் எங்கெல்லாம் சதறி இருக்கிறாங்களோ எல்லாரும் எங்க வருவாங்க அப்படின்னா எருசலேமுக்கு வருவாங்க. எருசலேமுக்கு எங்கிருந்தோ வர்றவங்க எல்லாமே பலி செலுத்துறதுக்கு ஆடையும் மாடையும் கோழியும் புறாவையும் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அங்கிருந்தே எடுத்துட்டு வர மாட்டாங்க. அவர்கள் இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்கி கொள்வார்கள். முதல்ல எனக்கு பலின்னா என்னன்னு தெரியணும்ல. பலிகள் மொத்தம் வேதாகமத்திலே முக்கியமாக பிரதானமாக 5 பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிக்கலாமா? லேவியராகமம் 1 அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம். உங்களுக்கு வீட்டுல போய் உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா படிச்சு பாருங்க. இந்த முதல் 5 அதிகாரத்திலுமே தேவன் பலிகளை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பலிகளை செலுத்த வேண்டும், என்ன பலிகளை செலுத்த வேண்டும், எதற்காக செலுத்த வேண்டும், அவர்கள் செலுத்தினால் அவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு ஆண்டவரங்க தெளிவா சொல்லியிருக்கிறார். முதல் பலி நான் 5 பலிகளையும் ஆர்டரா நான் சொல்லிடுறேன். இந்த 5 பலிகளையும் ஏன் ஆர்டரா சொல்றேன்னா இதுல எல்லாத்துலயுமே ஒரு காரியம் இருக்கிறது. முதல் பலி சர்வாங்க தகன பலி. லேவியராகமம் 1 அதிகாரத்துல வாசிக்கும் போது நமக்கு தெரியும். லேவியராகமம் 1 அதிகாரத்துல சர்வாங்க தகன பலி, 2ஆம் அதிகாரத்திலே போஜன பலி, 3ஆம் அதிகாரத்திலே 3வது பலியான பலி சமாதான பலி, 4வது பலி பாவ நிவாரண பலி, 5வது பலி குற்ற நிவாரண பலி. மீண்டுமாக சொல்லுகிறேன், முதல் பலி சர்வாங்க தகன பலி, 2வது பலி போஜன பலி, 3வது பலி சமாதான பலி, 4வது பலி பாவ நிவாரண பலி, 5வது பலி குற்ற நிவாரண பலி. சரி, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இந்த சர்வாங்க தகன பலி எல்லாருமே செய்ய வேண்டியதுங்க. ஆண்டவரிடத்துல கிட்ட போகணும், ஆண்டவரிடத்துல பேசணும். முதல்ல நம்ம துதி பலியை செலுத்துறோம் இல்லையா, இந்த மாதிரி செலுத்த வேண்டிய ஒரு பலிதான் என்னன்னா சர்வாங்க தகனம். இது எல்லாருமே செஞ்சு ஆகணும். இட்ஸ் அ கம்பல்சரி ஒன். 2வது பலி என்ன பலி அப்படின்னா போஜன பலி. போஜன பலி எதுக்காக செலுத்துறது அப்படின்னா நன்றி சொல்வதற்காக. ஆண்டவர் மட்டுமாய் நம்ம நடத்தி வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வதற்காக செலுத்துகிற பலிதான் என்னது அப்படின்னா போஜன பலி. இந்த 3வது பலியாக சமாதான பலி என்ன அப்படின்னா ஆண்டவருக்கும் நமக்கும் ஆபிரகாமுக்கு அன்று தேவன் ஒரு சமாதான உடன்படிக்கையை அவர் நியமித்திருந்தார். அந்த சமாதான உடன்படிக்கை நினைவு கூறும்படியாக பலி செலுத்தப்படுகிற பலிதான் இந்த 3வது பலியாகிய சமாதான பலி. 4வது பலி பாவத்துக்கும் குற்றத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று இருக்கிறது இல்லையா? பாவத்துக்கும் குற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்? லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் கர்த்தருடைய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்குட்பட்டால். இங்க குற்றம் என்பது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றால் செய்கைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பாவம் என்றால் எங்க எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா சிந்தைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல இந்த முதல் 2 வார்த்தை உங்களுக்கு படிச்சாலே புரியும். ஒருவன் பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து, நம்முடைய செய்கைகளினால், நம்முடைய கண்களினால், நம்முடைய வாயினால், நம்முடைய காதுகளினால், நம்முடைய கிரியைகளினால் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுமே அது குற்ற நிவாரண பலிக்குள்ளாக வருகிறது. நம்ம சிந்தையில செய்கிற பாவம் இருக்கு இல்லையா, சிந்தையிலேயே நம்ம தவறாக நினைக்கும் போது, சிந்தையிலேயே நம் குற்ற மனசாட்சிகளாய் நம்ம இருக்கும்போது அந்த பாவங்கள் எல்லாமே இந்த குற்ற நிவாரண பலிக்குள்ளாக வருகிறது. சரி, இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ஒருவர் பலி செலுத்த போகும்போது
முதல் சர்வாங்க தகன பலியை செலுத்தணும் அப்படின்னா சர்வாங்க தகன பலியை மட்டும் என்ன பண்ணிடலாம், செலுத்திட்டு வந்துடலாம். இதுவே அவங்க போஜன பலி செலுத்த போறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல சர்வாங்க தகன பலியும் செலுத்தணும், போஜன பலியும் செலுத்தணும். இதுவே அவங்க மூன்றாவது பலியாகிய சமாதான பலி செலுத்த போறாங்க அப்படின்னா முதல்ல சர்வாங்க தகன பலி செலுத்தணும், ரெண்டாவது போஜன பலி செலுத்தணும், மூன்றாவது சமாதான பலி செலுத்தணும். இதுவே அவங்க நான்காவதாக இருக்கிற பாவ நிவாரண பலியை செலுத்த போறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல சர்வாங்க தகன பலி செலுத்தணும். இதுவே அவங்க ஐந்தாவதாக இருக்கிற குற்ற நிவாரண பலியை செலுத்த போறாங்க அப்படின்னா அவங்க என்ன பலியெல்லாம் செலுத்தி இருக்கணும், சர்வாங்க தகன பலி செலுத்தி இருக்கணும், போஜன பலி செலுத்திருக்கணும், சமாதான பலி செலுத்திருக்கணும், பாவ நிவாரண பலி செலுத்திருக்கணும், குற்ற நிவாரணம். இந்த 5 அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாக தெரிந்திருக்கும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்றால் ஏசாயா 53 அதிகாரம் 10 இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 53 அதிகாரம் 10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பலியாக இங்க ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார், குற்ற நிவாரண பலியாக. குற்ற நிவாரண பலின்றது எத்தனாவது பலி, 5வது பலி. இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் எத்தனை பலி அங்க செலுத்தி இருக்க வேண்டியதா அவசியமா இருக்கிறது, 5 பலியுமே அவர் செலுத்தி முடித்து விட்டார் நமக்காக. இயேசு கிறிஸ்து சிலுவையில, நம்ம சிலுவையை மாத்திரம்தான் பார்க்கிறோம். இந்த பலிகளுக்கு எல்லாமே நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். எப்படி அவர் 5 பலிகளையும் சிலுவை ஏறுவதற்கு முன்பாகவும் சிலுவையிலும் நமக்காக அந்த 5 பலிகளையும் எப்படி செலுத்தி தேவன் நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி நமக்குள் அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்க போறோம். ஆமென், அல்லேலூயா. ஆதியிலே தேவன் ஆதாமை உண்டாக்கின போது தேவன் தன்னுடைய சுவாசத்தை என்ன பண்ணியிருந்தாரு, மனிதனுக்கு ஊதி, அவன் நாசியிலே ஊதி அவனை என்ன பண்ணியிருந்தாரு, ஜீவன் பெற வைத்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து மனுஷன் என்ன ஆயிட்டான், விழுந்து போயிட்டான். அதனால பிதா பார்த்தார், இனிமேல இவன் ஆவியை நான் தனியா கொடுத்தேன் அப்படின்னா, இவனுக்கு ஆவின்னு நான் அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா இவன் என்ன ஆயிடுவான், மீண்டுமாக விழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால இப்ப நான் இவனுக்கு ஆவியை கொடுக்க போறதில்லை, மனிதர்களுக்கு ஆவியை கொடுக்காமல் கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஆவியை வைத்து நமக்குள் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மளுடைய ஆவி யாருக்குள்ள இருந்து பிதாவுக்கு முன்பாக இருக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்குள். ஆமென், அல்லேலூயா. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்ணப்படுறாங்க, உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஆமென், புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? நாம் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து சில விலை கிரயங்களை செலுத்த வேண்டியது இருந்தது. அந்த விலை கிரயங்களை கொடுத்து கிறிஸ்து நம்ம என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா மீட்டெடுத்து கொண்டார். கிறிஸ்து நம்மை ஜீவன் உள்ளவர்களாக வைத்து அந்த பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்கிற வழியாக, ஒரே வழியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், திகழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து நமக்காக குற்ற நிவாரண பலியாக செலுத்தினால் இந்த பலியை செலுத்துவதற்கு சில முறைமைகள் உண்டு. பலி என்ன பண்ணப்பட வேண்டும் என்றால் இந்த குற்ற நிவாரண பலியானது முதலாவது காரியம், குற்ற நிவாரண பலி ஒருத்தர் செலுத்த போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் 4 பலியை செலுத்திட்டு அந்த 5வது பலி குற்ற நிவாரண பலிக்கு வரும்போது அவர் செய்த பாவத்துக்கு ஏற்ப, அவருடைய வயதுக்கு ஏற்ப ஆசாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு விலை சொல்லுவார், ஒரு சேக்கல் நிறைகள் நிறைந்த ஒரு விலை சொல்லுவார். அந்த விலைக்கு சமனான ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பலியை நம்ம என்ன பண்ணணும், செலுத்தணும். நேரா ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து செலுத்துறது கிடையாது, ஒரு வெறும் காசு மட்டுமே எடுத்து வந்து கொடுக்கறது கிடையாது. அவர் அந்த ஆசாரியன் ஒரு விலை சொல்லுவாரு, அந்த விலைக்கு ஏற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை நம்ம என்ன பண்ண போறோம், செலுத்தணும். இயேசு கிறிஸ்து எத்தனை வெள்ளிக்காசுகளுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார், 30 வெள்ளிக்காசுகளுக்காக. இது எங்க இருக்கு அப்படின்னா, ஏன் 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஆசாரியன் என்ன பண்ண முடியாது தெரியுமா, இந்த விலை நியமிக்கிறார்ல, இந்த விலை நியமிக்கிறத இவன் எனக்கு ரொம்ப நான் தெரிஞ்சவன், அதனால உனக்கு கம்மியான ரேட் வச்சுக்கோப்பா அப்படின்னு அவர் சொல்லிட முடியாது. இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, ஒழுங்கா சர்ச் பக்கமே வரமாட்டான், இவன் நம்ம நிறைய ரேட்டு போடுவோம் அப்படி என்ன பண்ண மாட்டார், அவரு சொல்ல மாட்டார். அதற்கு என்று ஒரு சார்ட்டே கொடுத்திருந்தார் ஆண்டவர், எப்படி எந்த அடிப்படையில, எந்த வயதின் அடிப்படையில இந்த வெள்ளிகளை வாங்க வேண்டும் என்றால் லேவியராகமம் 27 அதிகாரம் 4 நாம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு இந்த சார்ட்டை சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு ஆண் பாவம் செய்திருந்தால் அவன் 1 to 5 வயதுக்குட்பட்டவனா இருந்தால் அவன் 5 சேக்கல் வெள்ளி செலுத்த வேண்டும். அதே ஆண் 5 to 20 வயதுள்ளவனா இருந்தால் அவன் 20 சேக்கல் வெள்ளி செலுத்த வேண்டும். 20 to 60 வயதுள்ளவனா இருந்தால் அவன் 50 சேக்கல் வெள்ளி செலுத்த வேண்டும். இதுவே
பெண்கள் 1 வயதிலிருந்து 5 வயது உள்ளவர்களா இருந்தால் 3 சேக்கல் வெள்ளி செலுத்த வேண்டும். இங்க ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா 1 வயசு ஆனாலே என்னதான் செலுத்தி ஆகணும்? பலி செலுத்தி ஆகணும். ஏன் அப்படின்னா பிதாவோடு வரணும் அப்படின்னா ஆதாம்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க? பாவம் செய்து மரித்தவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே மீட்படைய வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி அவர்கள் எல்லாரும் பலி செலுத்த கண்டிப்பா பலி செலுத்தி ஆகணும். பெண்கள் 1 வயதிலிருந்து 5 வயது உள்ளவர்களால் 3 சேக்கலும், 5 வயதிலிருந்து 20 வயது உள்ளவர்களா இருந்தால் 10 சேக்கலும், 20 60 வயது உள்ளவர்களா இருந்தால் 30 சேக்கல் வெள்ளியும் கொடுத்து என்ன பண்ண வேண்டும் என்றால் அவர்கள் கொடுத்து அந்த விலைக்கிரயத்துக்கு கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கி ஆசாரிய இடத்துல கொண்டு வந்து பலியாக செலுத்த வேண்டும். நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? பிதானா இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாம் என்னவா இருக்கும்? மனவாட்டிகளா இருக்கிறோம். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிகபட்சமான ஒரு சேக்கல் வெள்ளி நிறை என்ன அப்படின்னா, அவங்க பலி செலுத்த வேண்டிய வெள்ளி நிறை என்ன அப்படின்னா 30 சேக்கல். இயேசு கிறிஸ்து எத்தனை வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கப்பட்டார்? 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கப்பட்டார். இந்த 30 வெள்ளிக்காசையும் பலி செலுத்த வேண்டியவங்க யார் பலி செலுத்த போறாங்க? யார்கிட்ட கொடுக்கணும்? இந்த ஆடோட உரிமையாளர்கிட்ட. கரெக்டா? ஆடை வாங்கணும்ல, அப்ப ஆடோட உரிமையாளர்கிட்ட தான் அவங்க வாங்கணும். யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளி காசுகளை வாங்கி மனம் கசந்து அந்த காசை எங்க தெரியுமா தூக்கி போட்டாரு? அந்த ஆட்டோட உரிமையாளர்கிட்ட. அந்த ஆட்டோட உரிமையாளர் யாரு? பிதா. அப்பனா அவர் எங்க போயிருக்கோம்? தேவாலயத்திற்கு போய் தூக்கி போட்டு மனம் கசந்து அவர் அழுதார். நமக்காக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஈடாக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே அந்த 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டு நமக்காக அவர் சிலுவையில் என்ன ஆயிருக்காரு? பலி ஆயிருக்கிறார். இந்த பலியில இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த பலி எங்க செலுத்தப்பட வேண்டும் என்றால் புறம்பாக, நகரத்துக்கு புறம்பாக செலுத்தப்பட வேண்டும். யோவான்ல நம்ம போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவும் நகரத்துக்கு சமீபமான இடத்துல என்ன பண்ணப்பட்டாராம்? கொல்கதா என்ற கபால ஸ்தலத்திலே அவர் பலி செலுத்தப்பட்டார். 2வது விதிமுறையும் அங்கே நிறைவேற்றப்பட்டது. இந்த பலியானது சந்து சந்தாக துண்டிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிக்கும் போது அவருடைய கீறல்கள் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா துண்டு துண்டாக ஒரு மனிதனாக அவர் எண்ணப்படக்கூடாத அளவுக்கு ஒரு மனிதன் என்ன பண்றாரு அப்படின்னா சிலுவையில நம்ம இங்க படத்துல பார்க்கறதுலாம் ரொம்ப எளிமையானதுங்க. ஆனா அவர் சதையா தொங்குச்சாங்க. அந்த கொத்து பரோட்டா மாதிரி சதையா தொங்குச்சான். ஒரு பலி சந்து சந்தாக துண்டிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டார். அவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா நியாய பிரமாணங்களையும் எல்லா பலி முறைகளையும் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவனை யாருக்கு அளித்திருக்கிறார் என்றால் நமக்கு அளித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் பலன்? நாமக்கு உண்மையாவே கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறோமா என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்து நமக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டார் என்று விசுவாசிக்கிறீங்களா? என்ன அப்படின்னா கிறிஸ்து நமக்காக சகலத்தையும் செய்து முதலாவது காரியம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நம்ம எப்படி இருப்போமா? புது சிருஷ்டியா இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. புதுசு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. புதுசுல என்ன இருக்காது? புதுசுன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு நறுமணம் இருக்க வேண்டும். நம்ம பார்க்கிறவங்க ஒதுக்கி தள்ளக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்த்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? புது சிருஷ்டியா இருக்கிறோம். தேவனுடைய கிருபைகள் அனுதினம் நமக்கு எப்படி இருக்கான்? புது கிருபைகளை தேவன் நமக்கு அனுதினமும் கொடுத்துட்டு இருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்காக பலியானதுனாலே அவர் நம்மை ஜீவனுக்குள் நடத்தி நம்மை புது சிருஷ்டியாய் வைத்திருக்கிறார். இங்க வேதம் எப்படி சொல்லிக்கலாம்? பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதினாயின. புதுசுக்குன்னு ஒரு வேலிடிட்டி இருக்குங்க இல்லையா? ஒரு நாள் போட்ட ட்ரெஸ் அடுத்த நாள் என்ன ஆயிடும்? பழசாயிடும் இல்லையா? ஒரு நாள் போட்ட ட்ரெஸ் அடுத்த நாள் நமக்கு என்ன ஆயிடும்? பழசு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எனக்கு பழசுன்ற வார்த்தையே கிடையாது. நான் தினந்தோறும் புதிதாய் கொண்டே இருப்பேன். தினந்தோறும் என் வாழ்க்கை முன்னேறி கொண்டே இருக்கும். தினந்தோறும் என்னை பார்க்கிறவர்கள் எனக்குள் என்னை மாத்திரமில்ல கிறிஸ்துவை எனக்குள் பார்ப்பார்கள். தினந்தோறும் என் வாழ்க்கை தேவன் யார் கூட எல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன ஆனாங்களாம்? வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தினந்தோறும் புதுசாவே தெரிவாங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது நாம் எப்படி இருப்போமா? புது சிருஷ்டியா இருப்போம். இன்னும் ஒரே வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடித்து விட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ, தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, சகலத்தையும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுவார்கள். கரெக்டா? ஆமென், ஹல்லேலூயா. பேசுவதும் செய்வதும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம ஒரு தரை ஈரமா இருந்துச்சுன்னா எப்படி நடப்போம்? பார்த்து நிதானமா நடப்போம்ல. நம்மளுடைய சரீரத்திலும் ஒரு அவயவம் ஈரமாவே இருக்கும். என்ன அவயவம் அது? வாய். அப்ப நம்ம வாயில நம்ம பேசுற வார்த்தைகளும் எப்படி இருக்கணும்? பார்த்து. நம்ம எப்படி ஈரமா இருக்கிற தரையில பார்த்து நடப்போமோ, அப்படிதான் நம்ம அவயவத்துல இருக்கிற 2 அவயவம் எப்பவுமே ஈரமா இருக்கும். ஒன்னு கண்ணு, இன்னொன்னு வாய். இது 2த்துலயும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் இவை 2த்திலும் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஜாக்கிரதையா இருப்பான். மீண்டுமாக இருக்கிற அடுத்த காரியங்களை நாம் தொடர்ந்து நாளை தினத்துல நாம் தியானிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைத்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி